சரிதான் அது விஷயம் வரும் இந்த பட்டை தான் நாங்கள் கல்மடுவில் இருந்து விவசாயத்தை செய்து கொண்டு வரோம். இந்த இரவு வந்து இன்றைக்கு எந்த எல்லாமே அழித்து தள்ளிட்டு போயிருக்கணும். விவசாயம் செய்தும் அரிசி நாங்கள் கடையெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அடுத்து சொல்கிறோம், உடனடியாக இந்த வேலியை எங்களுக்கு போட்டு இந்த யானை வராமல் பண்ணி தாங்க. ஏன்னு கேட்டால் விசுவமோட பக்கத்தால் வந்து யானை வேலியை கொண்டு வந்து அவை கலிங்கூட விட்டுட்டோம். அப்போ இந்த பண்டை வந்து இடித்து அந்த இப்போ புனரமைச்ச குளம் வந்து முழுதாக சேதப்படுத்துது. அதையாவது நீங்கள் எங்களுக்கு இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த குளம் இருந்தால் தான் எங்களை பாதுகாக்கலாம், அந்த விவசாயத்தை செய்யலாம். அந்த குளத்தை வந்து நீங்கள் எல்லாரும் இருக்கா பரவிடிங்களா இருந்தால் அந்த குளம் பட்டிருக்க பாட்டை இந்த அப்படி என்றால் இந்த விவசாயத்தை என்னென்று நாங்கள் செய்கிறது அடுத்த நடவடிக்கை இந்த ராத்திரி வந்து இதெல்லாம் பாருங்கள். இதில் நாளாந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு நாளாந்தம் வந்து இறங்கி கொண்டே இருக்கணும். நாங்களும் இரவு பகலாக இத்திர முடிச்சு வந்து பகலில் படுத்துக்கு உறங்க கூட நேரம் இல்லை. இந்த யானை வேலி கரண்ட்டுன்னு சொல்லி என்ன விற்கிறாங்க தானே யானை வேலின்ட்டு, அதுகளெல்லாம் கொண்டு வந்து சுற்றி காட்டி அதையும் ஒவ்வொரு நாளும் வந்து அதெல்லாம் அறுத்துட்டு போயிடும். திருப்பி கொண்டு வந்து அதை கம்பியை கட்டுறதும் இப்படியா இருக்குது. இந்த இவ்வளோத்துக்கு வந்து இந்த யானை வேலியை கொண்டு வந்து குளம் வண்டில் கொண்டு வந்து விட்டுருக்கணும், பிசோடு கரையால் கொண்டு வந்து விட்டுருக்கணும். அப்போ யானை வந்து பிசோடு பக்கம் கரைக்கு எல்லா பக்கத்துக்கும் அந்த கரையால் எல்லா பக்கத்தாலையும் போகும். இப்போ ஒரே வளத்தால் வரபடியாக எங்களுக்கு பின்னர் 6-7 மணிக்கு வந்தான்னு இந்த வெள்ளாமையே பாருங்கள். இந்த குடலை வந்த திண்ட நேரம் இந்த நேரம் வெள்ளாமையை சாப்பிட்டா இதால் நீங்கள் எந்த ஒரு பலனும் எடுக்க போகிறது இல்லை தானே. யானை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலைச்சா போகுதும் இல்லை. நீங்கள் இதுக்குரிய ஒழுங்கு இந்த யானை வேலியன்னா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நீட்டு இந்த கல்மட்டு குளத்தை அந்த கரையில் விட்டுருக்க வேலியை கொண்டு வந்து இந்த கரை மட்டும் வந்து விட்டால் கூடன்னா ஓரளவுக்கு நாங்கள் ஒரு பகுதியால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.